இந்தியாவோட மோஸ்ட் ஃபேமஸான ஒரு இயக்குனர் ராம் கோபால் வர்மா அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாரு, ஏதாவது சர்ச்சை கருத்துக்களை வெளியிட்டுட்டே இருப்பாரு. கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப சோகத்துல இருந்தாங்க அரை இறுதி போட்டியில நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு. ஆனா அந்த நேரத்துல இந்தியா தோல்வி அடைஞ்சது தனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை கொடுத்திருந்தாரு. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கும் போதே அவர் இறந்துட்டா மாதிரியான ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு மன்னிப்பும் கேட்டாரு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஜெயலலிதா இவங்க எல்லாரையும் காட்டிலும் நம்ம சங்கர் தான் திறமையானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் வெளியிட்டு அதுவும் சர்ச்சைக்குள்ளாச்சு. அந்த வகையில இப்போ ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அதுவும் பெரிய பிரச்சனையா இருக்கு. அது என்னன்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் ஓ காதல் கண்மணி பாடம் பார்த்தேன். அதுல துல்கரோடைய நடிப்பு அவ்வளோ இயல்பா இருந்துச்சு. அந்த நடிப்பை மம்முட்டி கூட கம்பேர் பண்ணும்போது மம்முட்டி வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அவர்கிட்ட இருந்த எல்லா விருதுகளையும் வாங்கி துல்கர் சல்மான்கிட்ட கொடுக்கணும், தன்னுடைய மகன் கிட்ட இருந்து பார்த்தாச்சும் இயல்பா நடிக்கிறது எப்படிங்கிறத அவர் கத்துக்கணும்ன்ற மாதிரியான கருத்தை வெளியிட்டுட்டாரு. இது பயங்கரமான பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இதுக்கு துல்கர் என்ன பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னா, இன்னும் 10 ஜென்மங்கள் எடுத்தாலும் என்னுடைய தந்தை சாதிச்சதை என்னால சாதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கோகிக்குமார் நீங்க சொன்ன மாதிரி என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர் சார் ப்ளே பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அது. அண்ட் அதை இன்கார்பரேட் பண்றதுக்கு ஒரு இடம் இருந்தது படத்துல. அண்ட் இருந்தப்போ ஐ டென்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் த சான்ஸ். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் லைக் மை லக்கி சாம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹி வாஸ் தேர், செகண்ட் ஃபிலிம் அந்த சான்ஸ் இருந்தப்போ ஐ said I'll ask him. And at that point he was working on 2 films, Hindi and English, Hindi and Tamil at the same time. And no time to shoot at all.